இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் ரிஷோனன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டவர் ஆஃப் காட்னு ஒரு அனிமி இருக்குது. அந்த அனிமியில் இருக்கிற ரேச்சல்ன்ற ஒரு கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தா தெரியும், ரேச்சல் இஸ் தி பர்ஃபெக்ட் அண்டர் பவர்ட் வில்லன். ஸோ இந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் ஏன் நான் வந்துட்டு பெஸ்ட் அண்டர் பவர் வில்லன் அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் இந்த ரேச்சல்ன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு லைக் மற்ற வில்லன்ஸ் மாதிரி ஒரு பவர் இருக்குதோ இல்லை ஒரு மேனிப்புலேஷன் பவர் அந்த அளவுக்குலாம் பெருசாக கிடையாது. பட் இவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஈஸியாக வந்துட்டு ஒரு கேரக்டரை இந்த இன்னசென்ட் ஃபேஸு இன்னசென்ட்டாக நடித்து மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்பவே வந்து இவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அப்படி தான் வந்துட்டு லைக் வந்துட்டு நம்ம மெயின் கேரக்டரான பாமியுமே வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டவர் ஆஃப் காட் பார்த்த எல்லாருக்குமே இந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் சுத்தமாக பிடிக்காது, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே இந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் சுத்தமாக பிடிக்காது. த ரீசன் இஸ் ஃபர்ஸ்ட் சீசன் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டான கேரக்டர் அண்ட் ரேச்சல் மேலே ரொம்பவே ரெஸ்பெக்டையும் ரொம்ப நம்பிக்கையும் வச்சிருப்பாரு, அநியாயத்துக்கு பாசமும் வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி ஒரு டவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் அதுக்கு நடுவில் இந்த பாம்ன்ற கேரக்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாமையே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாம் இறந்துட்டாருன்னு நினச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் பாம் உயிரோட தான் இருக்காரு. பட் இந்த திங் இஸ், இவன் வந்துட்டு பாம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சின்ன வயசுலேருந்து ரேச்சல் அவனுக்கு தெரியும் அண்ட் அதே மாதிரி ரேச்சலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரக்டராக இருப்பான். அப்படிப்பட்ட கேரக்டர் வந்துட்டு ஏன் வந்துட்டு இவ வந்துட்டு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ அனிமையை பார்த்த எல்லாருக்கும் அண்ட் மாங்கா படித்த எல்லாருக்குமே வந்துட்டு லைக் இந்த ரேச்சல்ன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. இந்த கேரக்டர்கிட்ட அப்படி என்ன ப்ரோ ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவள் வந்துட்டு அந்த டவரை ரீச் பண்ணணும், அதுதான் அங்கே ஸ்டோரி. ஆக்சுவலாக எல்லாருமே அந்த டவரை ரீச் பண்ணுறது தான் அங்கே ஸ்டோரியாகவே இருக்கும். அந்த டவரை ரீச் பண்ணணும்னா இவளுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ ஸ்பெஷல் பவரோ எதுவுமே கிடையாது. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா அவளோட இன்னசென்ட் ஃபேஸை வச்சுக்கிட்டு எல்லாரையும் எப்படியாச்சும் ஏதோ ஒரு விதத்தில் மேனிப்புலேட் பண்ணி அந்த டவரை ரீச் பண்ண பிளான் பண்ணுவாள். அப்படி ஃபஸ்ட்டு மாட்டினது தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கேரக்டரான பாம். ஸோ இந்த பாம்ன்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பாம்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பையன், லைக் வந்துட்டு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ அவனுக்கு வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எதுவுமே தெரியாத ஒரு பையன். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் வந்துட்டு சின்ன வயசில் பார்த்துருக்கான். ஸோ அதனால் இந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நம்பி இவன் வந்துட்டு இவளை வந்துட்டு எப்படியாச்சும் டவருக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே அவன் வச்சுக்கிட்டு இந்த ரேச்சலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான். பட் அந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாமை வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படின்னா அடுத்தடுத்து டவர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாமை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் இவனை வந்து எமோஷ்னலாக அட்டாக் பண்ணால் இவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு டவருக்கு மேலே கூட்டிகிட்டு போவான், அப்படிலாம் வந்துட்டு பல வழிகளை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்துட்டு டவரை ரீச் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் சீசன் 1 எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்ன்ற ஒரு கேரக்டர் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாமையை அழிச்சிருவாங்க. ஸோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த தருணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சலை வந்துட்டு முழுமையாக ஹேட் பண்ண வச்ச ஒரு தருணம். அவங்க வந்துட்டு அதோட மட்டும் நிறுத்தாமல் பாம் வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் அங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே இருக்காங்க. பட் ஆனால் பாம் உயிரோட தான் இருக்கார். சைடில் இந்த ரேச்சல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம் இல்லைன்றதுக்கப்புறம் பாமோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் இருப்பான். அவனை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி இவன் வந்துட்டு டவர் ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இப்போ ஒரு 6 இயர்ஸாக வந்துட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ ஒரு 6 இயர்ஸாக வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் மேனிப்புலேட் பண்ணி போயிலாம் நினச்சிருக்கிறா. பட் ஆனால் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இவன் வந்துட்டு நடிக்கிறா, இவன் வந்துட்டு இன்னசென்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும், இவளை சாதாரணமாக பழி வாங்கக்கூடாது, பட் ஆனால் பெரிய லெவலில் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டு இந்த இன்னசென்ட்டான அண்டர் பவர்ட் வில்லனை வந்துட்டு வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ரேச்சல்ன்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டரில் என்ன கேட்டிங்கன்னா நான் ரேச்சலை ஃபஸ்ட் பிளேஸில் போடுவேன். அண்ட் டவர் ஆஃப் காட் அனிமி பார்த்த மோஸ்ட் ஆஃப் த கைஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேச்சல்ன்ற கேரக்டர் சுத்தமாக பிடிக்காத நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரேச்சலோட கேரக்டர் வந்துட்டு எந்த மாதிரி தோணுது, நீங்கள் இந்த அனிமி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிக்குமா பிடிக்காதான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டேக் கேர்.